உங்களை யாவன் இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை வாழ்த்துதல் சொல்லுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த நாள் குட் ஃப்ரைடே என்று உங்கள் மத்தியில் ஆண்டவருடைய வார்த்தையும் அவருடைய கல்வாரி சிலுவையின் குறித்து தியானிக்கவும் ஆண்டவர் கொடுத்த ஒரு கிருபைக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். இதை புனித வெள்ளி என்று நம்ம என்ன பண்ணுகிறோம், எல்லா இடத்துலையும் இன்னைக்கு அவருடைய கல்வாரி சிலுவை குறித்து இன்னைக்கு தியானிக்கிற ஒரு நாட்களாக இருக்கிறது. அவர் சிலுவையில் என்னென்ன செய்தார், மரித்தார், நம்மளுக்காக ஜீவனை கொடுத்தார், எல்லா காரியங்களும் இந்த நாள் உலகம் முழுவதும் அவருடைய இந்த குட் ஃப்ரைடே என்ன பண்ணுறாங்க, ஆராதிக்கிற நாட்களாக இருக்கிறது. அதே போல் இந்த புனித வெள்ளி என்ற இந்த நாள் நல்ல வெள்ளிக்கிழமை என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்ம இந்த வார்த்தைக்காக இன்றைக்கு நம்ம கண்களை மூடி நம்ம சமூகத்தை ஜெபிக்கலாம். அன்பின் தேவனே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுடைய ஆண்டவரே நாமத்தில் அப்பா, நாங்கள் வருகிற கர்த்தாவே, எங்களுக்காக மரித்தீர் ஆண்டவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்தீர் ஆண்டவரே. எங்கள் அக்கிரம மீறுதலுக்காக இந்த நாள் ஆண்டவரே மரிக்கப்பட்ட ஆண்டவரே, 3ஆம் நாள் உயிரோடு நீ எழுந்து வந்த தேவன் எங்கள் மத்தியில் இருக்கிற கர்த்தாவே, உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சிலுவையின் ஆண்டவரே குறித்து ஆண்டவரை தியானிக்கவும் ஆண்டவரே இதன் பற்றி தெரிந்து கொள்ளவும் தேவன் கொடுத்த ஒரு கிருபைக்காக தேவனை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்திலப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களுடைய ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் கூட இந்த புனித வெள்ளி என்று உங்கள் மத்தியில் கல்வாரி சிலுவை குறித்து தியானிக்கும்படியாக அவர் எப்படியெல்லாம் நம்மளுக்காக பாடுபட்டார், என்னென்ன தியாகங்களை நம்மளுக்காக பண்ணார், என்னென்ன காரியங்களை அவர் செய்தார் என்று வேதத்தை நிமித்தம் இன்னைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியவங்களாக இருக்கிறோம். இன்னைக்கு அநேக இடங்களுக்குள்ள இன்னைக்கு என்ன ஆகிறது என்றால், இந்த கல்வாரி சிலுவையை குறித்து அநேக பேருடைய சபைகள்லே ஆகட்டும், அநேக இதில் இன்னைக்கு தியானித்து அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்தில் நாங்களும் உங்கள் மத்தியில் இந்த வார்த்தையை நம்மளுக்கு ஆவியானவர் நம்மளோடு கூட அவர் பேசுகிறவராக இருக்கார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்தில் நம்ம இன்னைக்கு அந்த இன்னைக்கு 7 காரியங்களை தியானிக்கிற ஒரு நாட்களாக இருக்கிறது. அந்த 7 காரியங்களையும் அவர் சிலுவையில் இருக்கும்போது அவர் பேசின வார்த்தையாக இருக்கிறது. இந்த 7 காரியங்களுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் புரிந்து கொள்ள காரியங்களை அவர் சொல்லி போனவராக இருக்கிறார். இந்த சிலுவையில் இருக்கும்போது அவர் பூரணமான காரியத்தை நம்மளுக்கு வெளிப்படுத்தினவராக இருக்கார். ஏனென்றால் அது பூரணமானதாக இருக்கிறது. அது பூரணமான காரியங்கள் எல்லாமே அந்த சிலுவையிலே தேவன் என்ன பண்ணாரு, அவர் முடித்து அவர் ஜெயித்த ஒரு தேவனாக இருக்கிறார். அப்போ எப்படி அந்த சிலுவையில் அவர் என்னென்ன காரியங்களை தியாகம் பண்ணார், என்னென்ன காரியத்துக்காக அவர் அடிக்கப்பட்டாங்க, எதுக்காக ஒரு நொறுக்கப்பட்டவராக இருக்கிறார் என்று நம்ம வேதத்தை நிமித்த இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அவருடைய அந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது கூட அவர் அந்த கல்வாரி சிலுவையில் அந்த பாடல் இருக்கும்போது அவர் நல்ல வார்த்தைகளை அவர் சொன்னவராக இருக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். முதலாவது ஒரு காரியத்தை நம்ம வாசிப்போம். இந்த இடத்துல லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34 நம்ம வாசிப்போம். அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்வதென்று தெரியாமல் அறியாமல் இருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். போதுங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கு, முதலாவது அந்த சிலுவையில் அவர் போகும்போது கூட அவர் என்ன சொல்கிறார் என்று பார்க்கும்போது, பிதானவரை நோக்கி கூப்பிடுகிறவரா இருக்கிறார். பிதானவரை நோக்கி அவர் சொல்லுகிற காரியமா இருக்கிறது. அவர் என்ன காரியத்தை சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது, இவர்கள் தெரியாம செய்கிறார்கள், இவர்களை என்ன பண்ணுங்க, மன்னியும் என்று அந்த வார்த்தையை சொல்லப்பட்டுகிறது. அப்போ தேவன் என்னென்ன காரியங்களை தேவன் மன்னித்தார் என்றால் பார்க்கும்போது, அந்த சிலுவையில எல்லா காரியத்தையும் தேவன் என்ன பண்ணாரு, அவர்கள் மன்னித்த காரியமா இருக்கிறது. அவருடைய அந்த இடத்துல பார்க்கும்போது இயேசுவை காண்பித்து கொடுத்த காரியங்கள், அவர் அடிக்க சொன்னவர்களையும் அவரை சிலுவையில் அடிக்க சொன்னவர்களையும் எல்லாரையும் தேவன் என்ன பண்ணாரு, ஒரே வார்த்தையில் அவர் சொல்லக்கூடிய காரியம் என்னென்றால், இவர்கள் தெரியாம செய்கிறார்கள், இவர்களை என்ன பண்ணுங்க, பிதானவரே இவர்களை என்ன பண்ணுங்க, மன்னியும் என்று சொல்லக்கூடிய காரியமா இருக்கிறது. அப்ப பாருங்க, எப்படியாப்பட்ட ஒரு காரியம்
அவரோ சிலுவைக்குள்ள இருக்கிறார், அவரோ சிலுவையின் அந்த பாட அவர் சுமந்து கொண்டவராக இருக்கிறார். அந்த சிலுவையில் இருக்கும்போது அவர் சொல்லுகிற காரியம் என்ன என்றால், அவங்க பாருங்க, அந்த இடத்துல இயேசுவை சிலுவையில் அடியும் என்று சொன்னார்கள், இயேசுவை வந்து தூஷணமாய் பேசினார்கள், இயேசுவை வந்து அவமானப்படுத்தினார்கள். எல்லா காரியமும் அந்த இடத்துல நடக்கப்பட்டதா இருக்கிறது. அவருடைய தாடியை பிடிச்சி இழுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு, அவர் மேல கொட்டினார் என்று கூட சொல்லப்பட்டிருக்கிறது, முகத்தின் மேல காரி திப்பினார்கள் என்று கூட சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளவும் இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்த காரியமா இருக்கிறது. அவர் சொன்னார், அத்தனை காரியத்தையும் என்ன பண்ணுகிற பிதானவரை நோக்கி சொல்லுகிறாரு, இவர்களை மன்னியும் என்று அந்த இடத்துல சொல்லப்பட்ட காரியமா இருக்கிறது. அப்போ நம்முடைய தேவன் முதலாவது வந்து தேவனுக்குள்ள என்ன காரியம் இருக்கு என்று பார்க்கும்போது மன்னிக்கிற குணம் இருக்கிறதா இருக்கிறது. அந்த இடத்துல வந்து யாரையும் வந்து ஆண்டவர் என்ன பண்ணல, அந்த அவ்வளோ ஒரு பாடல் இருக்கும்போது, அவ்வளோ ஒரு வேதனையில் அவர் இருக்கும்போது கூட இந்த ஜனங்கள் தெரியாம செய்கிறார்கள், இவர்களை மன்னிங்க பிதானவரே என்று சொல்லி பிதானவரை முதலாவது வைக்கக்கூடியவராக இருக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம், தேவனை நாம மகிமைப்படுவதாக. இந்த ஒரு வார்த்தையால எத்தனையோ மில்லியன், எத்தனையோ கோடி ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களா இருக்கிறார்கள், ஒரே ஒரு வார்த்தையால. ஆனா நம்ம வேதத்துல நம்ம பார்க்கும்போது ஏசப்பாக்கு வந்து மன்னிக்கிற அந்த குணம் இருக்கிறது. ஆனா பிசாசுக்கு என்ன இல்லைன்னா மன்னிக்கிற குணம் கிடையாது, அவனுக்கு இரக்கம் கிடையாது, அவனுக்கு தயவு கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆனா நம்ம இயேசுவை போல அவரை அவமானப்படுத்தினவர்கள், அவரை நிந்தித்தவர்கள், அவரை புறக்கணித்தவர்களை, அவரை தள்ளி விட்டவர்களை எல்லாரும் தேவன் ஒரே வார்த்தை சொல்றாரு, பிதானவரே இவர்களை என்ன பண்ணுங்க, மன்னியும் என்றார். ஹல்லேலூயா! எப்படியாப்பட்ட ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். இந்த நாளுக்குறோ அவர் நம்மளுக்காக ரத்தம் சிந்தி நம்மளுக்காக மரித்து 3ஆம் நாள்ல உயிரோடு எழுந்து வந்த ஏசப்பா நம்மளோடு கூட இருக்கார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது காரியத்தை நம்ம பார்க்கலாம், ஆண்டவர் என்ன செய்தார் என்று பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷத்துல 23வது வசனம், அதுல 43 நம்ம வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன். இங்க 2வது வார்த்தை ஆண்டவர் சிலுவையில பேசுறாரு. என்ன ஆண்டவர் பேசுகிறார் என்று பார்க்கும்போது, அந்த ஒரு கல்லனை பார்த்து சொல்லுகிறாரு, இன்றைக்கு என்னோடு கூட நீங்க பரதேசியில இருப்பாய், நான் உனக்கு மெய்யாகவே நான் உனக்கு சொல்லக்கூடியவனா இருக்கிறேன், சொல்லுகிறவரா இருக்கிறார். தேவன் சொல்லுகிறவரா இருக்கிறார் அந்த இடத்துல. அப்போ பாருங்க, அவர் பாருங்க, இந்த இடத்துல 2 கல்லர்கள் அங்க சிக்கப்படுகிறாங்க, நடுவுல தேவன் இருக்கக்கூடியவரா இருக்கார், அந்த சிலுவையில தொங்கி கொண்டிருக்கிறாரு. ஆனா ஒருவன் வந்து அந்த இடத்துல தேவனுக்கு விரோதமான காரியங்களை அவன் சொல்லக்கூடியவனா இருக்கிறான். ஒருவன் வந்து என்ன சொல்லுகிறான், தேவனுடைய ராஜ்யத்துல என்னை நினைத்து கொள்ளுங்க என்று அவன் சொல்லுகிறான். ஒரே வார்த்தை தான் சொல்றான், என்ன தேவராஜ்யத்தை வரும்போது என்னை நினைத்து கொள்ளுங்க. அதுக்கு மறு உத்தரவு ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில இருப்பாய், நான் உனக்கு மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன். யார் சொல்லுகிறாரு? தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா! பாருங்க, இந்த மனுஷன் ஒரு ரட்சிக்கப்படல, இந்த மனுஷன் வந்து எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்யல, எந்த ஒரு குட் திங்ஸும் அவன்கிட்ட கிடையாது. அவனும் ஒரு திருடனாய் இருந்து அவனும் அரெஸ்ட் ஆகி அவனுக்கு மரண தண்டனை அந்த இடத்துல அவனுக்கு கொடுக்கப்பட்டதா இருக்கிறது. சிலுவையில மறிக்க போகணும் அவன். அந்த சூழ்நிலையில, அந்த நேரத்துல, அந்த வேலையில ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறாரு, நீ என்னோடு கூட பரதேசில இருப்பாய். ஹல்லேலூயா! பாருங்க, அவர் மறிக்கிற சூழ்நிலையில கூட ஒரு ஆத்துமாவை அவர் என்ன பண்ணுகிறாரு, அங்க அந்த இடத்துல சொல்லி அந்த ஆத்துமாவை பரலோகத்துக்கு கொண்டு போகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! பாருங்க, அவரோட சிலுவையில் அடித்து, அவருடைய சிலுவையில அவர் அனாதை தொங்கிக் கொண்டிருக்கிறார். கையில் ஆணிகள், அவருடைய முகத்துல ரத்தம், அவருடைய கால்கள ரத்தம், உடம்பெல்லாம் ரத்தமாய் வெடிந்து கொண்டிருக்கிற நேரத்துல அவரை பார்த்து, அந்த மனுஷனை பார்த்து சொல்லுகிறார், அந்த திருடனை பார்த்து ஆண்டவர் பேசுகிற காரியம் என்னென்றால், நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பார். ஹல்லேலூயா! தேவன் சொன்னாகும், அவர் கட்டளையிட்டா நிற்கும். நம்முடைய சர்வ வல்லமையான தேவன், சகல அதிகாரம் உள்ள தேவன், அவருக்கிட்ட இருக்கிற அதிகாரம், வல்லமை அது இன்று வரைக்கும் வெளிப்படுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா! சிலுவையில போகும்போது கூட ஒரு ஆத்துமாவை ஆண்டவர் என்ன பண்ணல, விழல, அந்த ஆத்துமாவை ரட்சித்தவரா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா!
அடுத்தது தேவன் என்ன செய்தார் என்று நம்ம பார்க்கல நேரத்தில் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 19வது அதிகாரம் 26-27 மட்டும் நம்ம வாசிப்போம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்று தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி தன் தாயை நோக்கி ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். அதோ உன் மகன் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். பாருங்க, இந்த இடத்துல 3வது வார்த்தை ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு, சிலுவையில அவர் பேசக்கூடியவராக இருக்கிறார். அப்போ அந்த இடத்துல அந்த தாயாரை பார்த்து அந்த இடத்துல சொல்லக்கூடிய காரியம் என்றால், இதோ உன்னுடைய சகோதரன், இதோ உன்னுடைய குடும்பம் என்று அந்த இடத்துல சொல்லப்பட்டதா இருக்கிறது. பாருங்க, அந்த இடத்துல கூட ஒரு அழகான குடும்பத்தை அவர் காண்பிக்கிறவராக இருக்கிறார். அழகான ஒரு குடும்பத்தை தேவன் தெரியப்படுத்துகிறவராக இருக்கிறார். பாருங்க, இதுதான் உன்னுடைய குடும்பம் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் தேவன் என்ன பண்ணுகிறாரு, அவரு சிலுவையில அவர் இருக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போது கூட அவர் என்ன பண்ணுகிறாரு, அந்த அழகான குடும்பத்தை தேவன் வெளிப்படுத்துகிறவராக இருக்கார். அவரே சொல்லுகிறார், அந்த சிலுவையில இதோ உன் சகோதரன், இதோ உன்னுடைய குடும்பம் என்று அந்த இடத்துல காண்பிக்கிறவராக இருக்கிறார். அப்ப பாருங்க, ஒரு ஐக்கியம், ஒரு காரியத்தை கூட தேவன் அங்க உண்டாக்குறவராக இருக்கிறார். அந்த சிலுவையில் இருக்கும்போது கூட அவர் என்ன பண்ணல, அவருடைய வாழ்க்கையில, ஏன்னா அவர் மரிக்க போகிறார், கொஞ்ச நேரத்துல மரித்து அவர் என்ன பண்ண போறாரு, 3ஆம் நாள்ல உயிரோடு எழுந்து வரப்போகிறார். அடுத்த கட்டம் என்ன ஆகிறது என்றால், இதான் உன்னோட குடும்பம் என்று தேவன் காண்பிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அப்போ இந்த 3வது வார்த்தையில குடும்பத்தை தேவன் காண்பிக்கிறவராக இருக்காரு. 4வது காரியத்தை நம்ம பார்க்கும்போது மத்திய எழுதின சுவிசேஷத்துல 27வது அதிகாரம் 46வது வசனத்தை வாசிப்போம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். மிகுந்த சத்தமிட்டு அவர் கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஹல்லேலூயா. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அவர் அந்த சிலுவையில் இருக்கும்போது அந்த வார்த்தையை அவர் சொல்லி அவர் என்ன பண்ணுகிறார், தேவனே என்னை ஏன் நீர் கைவிட்டீர் என்று. அப்போ அந்த இடத்துல பார்க்கும்போது ஆண்டவர் அந்த இடத்துல அந்த நிமிஷத்துல அந்த நேரத்துல என்ன பண்றாரு, அவரோட தேவனோட சித்தத்தை அவர் நிறைவேற்றணும், தேவனோட சித்தம் அவங்க நிறைவேறப்பட வேண்டும். அப்போ அவர் பார்க்கும்போது அந்த சிலுவையில், அந்த கோரமான அந்த சிலுவையில் இருக்கும்போது, அந்த கோரமான அந்த அடிகள்ல இருக்கும்போது, கோரமான அந்த காரியங்கள்ல இருக்கும்போது அவர் சொல்லுகிறார் அந்த காரியம், தேவனே என்னை ஏன் நீர் என்னை கைவிட்டீர் என்று அந்த இடத்துல சொல்ல காரியமா இருக்கிறது. அப்போ தேவன் அந்த இடத்துல கைவிடல. ஆண்டவர் என்ன பண்ணுறார், அந்த நேரத்துக்கு அந்த வேலைக்கு அவர் அந்த பாடுகளை அனுபவிக்க வேண்டும். அந்த காரியத்துல தேவன் ஒரு பெரிய வெற்றி சுருக்க வேண்டும். அந்த சிலுவிலிருந்து ஒரு பெரிய ஜெயத்தை வர பண்ண வேண்டும் என்று அந்த இடத்துல காரியங்கள் நடக்கப்பட்டதா இருக்கிறது. இப்போ நான் 5வது காரியத்தை என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கலாம். 5வது காரியம் யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் அதுல 28வது வசனத்தை வாசிப்போம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன் என்றார். தாகமா இருக்கிறேன் என்றார். இது எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதோ நான் தாகமா இருக்கிறேன் என்று இந்த இடத்துல சொல்லப்படும் காரியமா இருக்கிறது. ஏன் தேவன் அந்த இடத்துல அந்த சிலுவையில அவர் என்ன பண்ணுகிறாரு, தாகமா இருக்கிறேன் என்று அந்த வார்த்தை தேவன் உபயோகப்படுத்தணும். அவரோ சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல இந்த சிலுவையில அவர் பேசக்கூடிய காரியம் என்னென்றால், இதோ நான் தாகமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது, அவர் யார் மேல தாகமா இருக்கிறார் என்று பார்க்கும்போது, உங்கள் மேல என் மேல அவர் தாகமா இருக்கிறவரா இருக்கிறார். ஆத்துமாக்கள் மேல அவர் தாகமா இருக்கிறவரா இருக்கிறார். ஆத்துமாக்களை ரட்சிக்கிறதுக்கு தாகமா இருக்கிறார். ஆத்துமாக்களை ஆண்டவர் நல்ல வழிக்கு கொண்டு வரணும் என்று தாகமா இருக்கிறார். நல்ல பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிசாசி பிடியிலிருந்து எல்லாத்திலிருந்து அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் அந்த சிலுவையிலே சொல்றார், அவன் நான் தாகமாய் இருக்கிறேன் என்று வேத வசனம் சொல்லப்பட்டுகிறதா இருக்கிறது. எதுக்கு தாகமா என்றால், ஆத்துமா மேல தாகமா இருக்கணும். அந்த சிலுவையில கூட அவர் என்ன பண்ணல, நம்மளை விட்டு கொடுக்கவில்லை. பாருங்க, அவருக்கு முள்கிடுத்து வைக்கும் போது கூட
அவரோட முள் கிரீடத்துல கூட நம்மளை என்ன பண்ணல, நம்மளை விட்டு கொடுக்கவே இல்லை. அந்த முள் கிரீடத்தை அவர் மேல வைக்கும் போது எவ்வளவு ஒரு கோரமான அந்த காரியத்தை அவர்கள் மேல வைத்தார் என்று வேதவசனம் நமக்கு சொல்லப்பட்டுகிறது. நம்ம சிந்தனையில செய்த பாவத்தின் நிமித்தம் அவர் என்ன பண்ணாரு, முள் கிரீடத்தை சுமந்தவராக இருக்கிறார். நம்மளுடைய கைகள்ல செய்த பாவத்தின் நிமித்தம் அவர் என்ன பண்ணுறார், கைகள்ல ஆணிகளை அடித்தார்கள் என்று வேத வாசனம் சொல்லப்பட்டுகிறது. நம்முடைய கால்கள்ல செய்த பாவத்தின் நிமித்தம் அவர் என்ன பண்ணுறார், 2 கால்கள்ல அவர் ஆணிகள் அடித்தார்கள் என்று வேத வாசனம் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஹிருதயத்துல சில பாவங்களை நினைத்து செய்த நிமித்தம் அவருடைய ஹிருதயத்துல குத்தப்பட்டு 2ஆக பிளக்கப்பட்டு அதுல இருந்து ரத்தமும் அதுல இருந்து என்னாகிறது, தண்ணீரும் வந்ததா இருக்கிறது. அந்த ஒரு சொட்டு ரத்தம் அங்க இருக்கிற அந்த மனிதன் மேல விழுந்த போது அவன் மனம் திரும்புகிறவனா இருக்கிறான். அப்ப பாருங்க, இயேசுவின் ரத்தம் கூட எவ்வளவு வெளியேறப்பட்ட ரத்தத்தை நம்மளுக்காக சிந்தனவரா இருக்கிறார், நம்மளுக்காக அவர் கொடுத்து போனவரா இருக்கிறார். அந்த 7 காரியமும் அவருக்குள்ள நடக்கும் போது அந்த 7 காரியத்திலையும் ஒரு பூர்ணமான ஒரு பிளஸ்ஸிங்கை கர்த்தர் வர பண்ணுகிறவரா இருக்கிறார். அப்போ அவருடைய பாடுகள் வழிகள் அவர் போகும்போது எத்தனை கோரமான வழிகள், எத்தனை கோரமான அந்த சிலுவையை சுமந்து கொண்டு அவர் போகும்போது கூட சொல்றாரு, இந்த ஜனங்க மேல நான் தாகமா இருக்கிறேன், நான் தாகமா இருக்கிறேன் என்று அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. அதுல யோவான் சுவிசேஷம் 19 அதிகாரம் 30வது வசனத்தை வாசிப்போம். இயேசு காடியை வாங்கின பின்பு, காடியை வாங்கின போது முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து அவர் அந்த சிலுவையில அந்த கொல்கொத்தா மலைக்கு அவர் சிலுவையில போகும்போது கூட யாரும் அவரோட மனத்தை எடுக்க முடியல. இந்த கல்லர்கள் அந்த சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் போது அவர்களை முட்டிகள்ல அவர்கள் அடித்தார்கள். அப்பதான் அவரோட உயிர்கள் போனதா இருக்கிறது. ஆனா ஏசப்பாவுடைய எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படவில்லையாம், அடிக்கப்படலையாம். அப்ப அந்த 7 காரியங்களும் தேவன் ஒவ்வொன்றாக விவரித்து அவர் காண்பிக்கிறவரா இருக்கிறார். எப்போது அந்த 7வது வார்த்தை சொல்றாரு, எப்போது என்னோட ஆவியை நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லும் போது தலை சாய்த்து அவரோட உயிர் அந்த இடத்துல போனதா இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, அவருடைய சரீரம் மட்டும் தான் அங்க இருக்கிறது. ஆனா அவருடைய ஆத்மா எங்க இருக்கிறது என்றால் அதே இடத்துல தான் இருக்கக்கூடியதா இருக்கிறது. அவருடைய சரீரம் தான் அங்க மறிக்கப்பட்டதா இருக்கிறது. அவருடைய ஆத்மா அந்த இடத்துல இருக்கக்கூடியதா இருக்கிறது. அது அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அவர் எப்போ ஒப்பு கொடுப்பார் என்று இதானவர் அந்த இடத்துல என்ன பண்ணி கொண்டிருக்கிறாரு, பார்த்து கொண்டிருக்கிறாரு. எப்போ வாய்த்தவர் சொன்னாரோ அப்போதே அவருடைய மரணம் என்னாகிறது, பிரிந்து போனதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவரு பிரிந்து அந்த போன காரியமா இருக்கு. அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து எதற்காக இவ்வளோ ஒரு காரியங்களை தேவன் செய்யணும், எவ்வளோ ஒரு ரத்தத்தை நம்மளுக்காக சிந்தி கோரமான அந்த சிலுவையில போய் கோரமான காரியங்களை அடித்து பாருங்க, அவருக்கு அடித்த காரியங்கள் 39 அடிகளை அவரோட சரீரத்துல பட்டதா இருக்கிறது. 39 காயங்கள் அவருடைய சரீரங்கள்ல விழுந்து போனதா இருக்கு. அப்போ அந்த ரோம தேசத்துல எல்லாம் பார்க்கும்போது ஒரு அடி அவருக்கு ஜாஸ்தியா விழுந்தா கூட என்ன பண்ணிருக்க முடியாது, அவர் சிலுவைக்குள்ள போக முடிந்திருக்காது. ஏன்னா ரோம தேசத்தின் அந்த வழக்கம், அந்த சட்டத்தின்படி என்னன்னா 40 அடி ஒரு மனுஷன் மேல அந்த ஜாட்டியில் அடி வாங்கும் போது அவர்கள் என்ன பண்ணுவார்கள், அடிச்சு அவர்களை விட்டு விடுகிறவரா இருக்கிறாங்க. ஆனா தேவனுக்கு 39 அடிகள் அவர் மேல விழுந்ததாம். அது விழுந்தும் போது எப்படி அவருக்கு அந்த காயங்கள் விழுந்துப்பட்டது என்று வேதத்துல நம்மளுக்கு சொல்லப்பட்டுகிறது. அந்த ஒரு ஜாட்டியில் அவர் அடிக்கும் போது அதுல இரும்பு துண்டுகள், எலும்பு துண்டுகள், கிளாஸ் பீஸ், இப்படி இந்த மாதிரி எத்தனையோ வகையான அந்த ஒரு ஜாட்டிக்குள்ள இருந்ததா இருக்கிறதாம். அப்போ அந்த அடி போய் அவர் மேல ஒரு அடி விழும் போது அவருடைய மாம்சம் அப்படியே பிக்கப்பட்டதாம். அப்படியாப்பட்ட அடியே அவர் வாங்கினவரா இருக்கிறார். எதற்காக இவ்வளவு அவரோட சரீரம் பிக்கப்பட்டது, எதற்காக அவரோட சரீரம் நுறுக்கப்பட்டது, எதுக்காக அடிக்கப்பட்டார் என்று பார்க்கும்போது நம்மளை ரட்சிக்கும்படியாக, எல்லா மனுக்குலத்தின் சாபங்களை உடைக்கும்படியாக, மனுக்குலத்தின் எல்லா பாவங்களையும் ஆண்டவர் ஜெயிக்க வேண்டும், எல்லா சாபங்களையும் கர்த்தர் உடைக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் அவர் சாபமானார், நம்மளை ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றினவரா இருக்கிறார். ஹல்லேலூயா.
தேவன் எப்படியாப்பட்ட ஒரு மகிமையான தேவன், எப்படியாப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். இந்த மாதிரி ஒரு ரத்தத்தை கொடுத்து இந்த மாதிரி சிலுவைக்கு போய் யாரும் இப்படி மீட்டு கொண்டு வரல. நம்மளை மீட்டு கொண்டு வந்தவர் யார் என்று பார்க்கும்போது அவர் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்தரா இருக்கிறார், நம்முடைய இயேசு ராஜாவா இருக்கிறார். அப்போ இன்னும் நம்ம பழைய ஏற்பாடு காலத்துல பார்க்கும்போது தாவீது அவரை குறித்து சில காரியங்களை அவர் விவரிக்கிறவரா இருக்கிறார். எப்படி விவரிக்கிறார் என்று பார்க்கும்போது எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 22வது அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம வாசிப்போம். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்தரை குறித்து அவர் பேசுகிறார். அவருடைய எலும்புகள் எல்லாம் எண்ணலாமா? அப்படி என்றால் பார்க்கும்போது அவருடைய சரீரத்துல என்ன இல்ல, கொஞ்சம் கூட மாம்சம் இல்லாம எல்லா மாம்சங்களும் பிக்கப்பட்டது. ஏசப்பாவோட மாம்சங்கள் பிக்கப்பட்டது. ஓல் ரத்தம் நம்மளுக்காக உடம்புல இருக்கிற மொத்த ரத்தமும் சிந்தப்பட்டதா இருக்கிறது. அப்படியே ஒரு காரியத்தையும் தேவன் நம்மளை என்ன பண்ணாரு, அந்த சிலுவைக்கு போய் நம்மளை மீட்டவரா இருக்கிறார். கூர்மையான ஆணி என்று நம்மளை என்ன பண்ணல, புறக்கணிக்கவில்லை. பாரமான சிலுவை என்று நம்மளை என்ன பண்ணல, தள்ளிவிடல. நம்மளை யோசித்தார், நம்மளை நேசித்தார், நம்மளை அரவணித்தவரா இருக்கிறார். இன்னைக்கு எப்படியாப்பட்ட ஒரு மகான், எப்படியாப்பட்ட ஒரு பரிசுத்த தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்னொன்று பார்க்கும்போது அவருடைய அந்த சிலுவைக்குள்ள போகும்போது அவருடைய முக லட்சணம் இல்லையா, அப்படி கோரமான சிலுவையை அவர் சுமந்தவர். ஏசாயால நம்ம வாசிக்கலாம் 53வது அதிகாரம் அதுல 5வது வசனத்தை வாசிப்போம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்மளுடைய மீறுதலுக்காக என்ன பண்ணிட்டாரோ, அடிக்கப்பட்டாரு, நொறுக்கப்பட்டவரா இருக்கிறார். யாருடைய மீறுதலுக்காக? நம்முடைய மீறுதலுக்காக. ஹல்லேலூயா. அவரு அடிக்கப்பட்டவரா இருக்கிறார், நொறுக்கப்பட்டவரா இருக்கிறார், நம்முடைய தேவனா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய தேவன், அவர் பாருங்க, அதுதான் அவருக்கு என்னன்னா, அவருடைய தழும்புகளால நம்ம என்ன பண்ணோம், சுகமானோம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ ஒரு அடிக்கும் ஒவ்வொரு மிராக்கள் உண்டு, ஒரு அற்புதங்கள் உண்டு. அவர் 39 அடிகள் அவருடைய சரீரத்துல அடிக்கப்பட்டு நொறுக்கப்படும் போது நம்முடைய பாவங்கள் சாகப்பட்டது, நமக்குள்ள இருக்கிற அக்கிரமங்கள் சாகப்பட்டது, நமக்குள்ள இருக்கிற சாபங்கள் சாகப்பட்டது, நமக்குள்ள இந்த பிசாசின் பிடியிலிருந்து நம்ம விடுவிக்கப்பட்டோம். இன்னைக்கு ஏதோ ஒரு அடிமதனத்துல இருந்தவர்களே அந்த சிலுவைக்கு போய் நம்மளை விடுவித்தவரா இருக்கிறார். எல்லா காரியத்தையும் அவர் ஜெயித்த நம்முடைய இயேசு ராஜா நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னி வரைக்கும் அவளோட ரத்தம் நம்மளுக்காக பேசக்கூடியதா இருக்கு. அவளோட ரத்தம் நம்மளை மீட்டு கொண்டு வருகிறதா இருக்கு. அவளோட ரத்தம் நம்மளுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறது. அவளோட ரத்தம் நம்மளுக்கு சமாதானத்தை கொடுக்கிறது. அவளோட ரத்தம் நம்மளுடைய எல்லா ஆபத்துகளை மீட்கிறது. அவளோட ரத்தம் சத்துருடைய கோட்டைகளை உடைக்கிறதா இருக்கிறது. அவளோட ரத்தம் நம்மளுக்காக சிந்தப்பட்ட அந்த இயேசுவின் ரத்தம் நம்முடைய எல்லாவற்றிலையும் நம்மளை காப்பாற்றக்கூடிய ரத்தமா இருக்கிறது. அதாவது ஒரு பாடல் உண்டு, ஆண்டவர் சொல்லப்படுது, ரத்தம் செய்யும் என்ற ரத்தத்துல ஜெயம் உண்டு. அல்லேலூயா. நான் நீதிமான், ரத்தத்தால கழுவப்பட்டவன், ரத்தத்தால கழுவப்பட்ட நம்மெல்லாம் யாரால்னா இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டவர்கள், இயேசுவின் ரத்தத்தால மீட்கப்பட்டவர்கள். அந்த சிலுவையில நம்மளையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, மீட்டு நம்மளை வெளியே கொண்டு வந்தவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த சிலுவையில போகும்போதே இன்னைக்கு சத்துவான் எவ்வளோ திட்டங்களை வைத்தான் சிலுவைக்கு போகாதபடிக்கு. ஆனா தேவன் முன் குறித்து அவரை எல்லா காரியங்களையும் அவர் ரத்தம் சிந்தி எல்லா சத்துனுடைய எல்லா காரியத்தையும் அவர் வென்று ஜெயித்து வந்த தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் எப்படியாப்பட்ட ஒரு பரிசுத்தமான தேவனா இருக்கார். அப்போ இந்த 7 காரியங்களையும் அவர் என்ன பண்ணுகிறார், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று உண்டு. ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த கல்வாரி சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த இயேசு, அந்த கல்கோதா மலையில நாளை தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த தேவனை பார்க்கும்போது, அந்த காரியங்கள் நம்ம இயேசுவை நம்ம நோக்கி பார்க்கும்போது நம்முடைய எல்லா சாபங்களும் உடைக்கப்படுகிறதா இருக்கு, நம்முடைய பாவங்கள் உடைக்கப்படுகிறதா இருக்கிறது. அந்த தேவனை நோக்கி நம்ம பார்க்கலாம். யாருக்காக இந்த பாடுகள், யாருக்காக இந்த வேதனைகள், யாரை ரட்சிக்கும்படியாக, நம்மளை ரட்சிக்கும்படியாக, நம்மளை காப்பாற்றும்படியாக
ஒரு மகான் தேவன் பரிசுத்தவர், அவர் நம்மளுக்காக பலியானவரா இருக்கிறார், நம்மளுக்காக அவருடைய சொந்த ரத்தத்தை கொடுத்தவரா இருக்கிறார். ஓ தேவன் எவ்வளவு ஒரு மகிமையான தேவன். எந்த மகான்களோ எந்த இந்த உலகத்துல சரீரத்துல செய்யாத காரியங்கள், உலகத்தை செய்யாத காரியங்கள் நம்முடைய இயேசப்பா நம்மளுக்காக செய்து முடித்தவரா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்படியாப்பட்ட ஒரு காரியம் நினைத்து பாருங்க. கர்த்தர் செய்த காரியம், தியாகங்கள் எப்படியாப்பட்டது என்று நினைத்து பாருங்க. அல்லேலூயா. அப்படியாப்பட்ட ஒரு ஜீவன் உள்ள தேவனை நம்ம ஆராதிக்கிறவராக இருக்கிறோம். ஏன்னா அவரோட அடையாளம் சின்னம் இன்னி வரைக்கும். தோமா கூட சொல்றாரு, ஆண்டவரே நான் உங்களை பார்க்கணும். அந்த இடத்துல போகும்போது சொல்றாரு, நான் உன்னுடைய அந்த கைகளில் நான் விரல் விட்டு பார்த்ததை நான் விசுவாசிக்குவேன் என்றார். ஆனா அவர் மரித்தாரு. ஆனா 3ஆம் நாள் எழுந்து கிஷோரோடு கூட 40 நாள் அவர் இருந்தவராக இருக்கிறார். அங்க அடையாளங்கள் உண்டு. இன்னொன்று பார்க்கும்போது சீஷர்கள் யூதர்களுக்கு பயந்து அவர் ஒரு அறைக்குள்ள இருக்கும்போது தேவன் அந்த உயிர்த்தெழுந்து அந்த அறைக்குள்ள வந்து சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம் உண்டாகுவதாக, பயப்படாதீங்க என்றார். எப்படியாப்பட்ட ஒரு தேவன். மரித்தாரு. அவருடைய காயங்கள் என்ன இருக்கு, அப்படிதான் அவருடைய சரீரத்துல இருக்கிறது. அதை பார்க்கிறார், தோமா பார்க்கிறார், அதோட காயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. எப்படியாப்பட்ட ஒரு நிரூபிக்கப்பட்ட காரியம். அவர் சிலுவையில ஏறினார், அடிக்கப்பட்டார், நம்முடைய மனுக்குலத்தின் பாவத்தை உடைத்தார், எல்லா விசுவாசியும் ஜெயித்தார் என்ற இதுதான் ப்ரூஃபா இருக்கிறது. இதுதான் நம்மளுக்கு ஆதாரபூர்வமாக அவர் காரியங்களை செய்து போனவராக இருக்கார். கர்த்தர் இந்த சிலுவையின் காரியத்தை இன்னைக்கு கொஞ்ச நேரம் நம்ம தியானிக்கவும், உங்களோடு மத்தியில பேசவும், அது கொடுத்த ஒரு பெரிய கிருபைக்காக நான் அப்பாவை நன்றி செலுத்துகிறேன். ஏசப்பாவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். அப்பா நீங்க எவ்வளோ நல்லவர் அப்பா. அப்பா ஆண்டவரே, அப்பா டேடி உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உண்மை நன்றி செலுத்துக்கிறேன் டேடி. அப்பா எங்களுக்காக ஆண்டவரே இந்த நாள் ஆண்டவரே சிலுவையில மறித்து ஆண்டவரே இந்த கோரமான சிலுவையில அப்பா முள்கிரீடத்தை எடுத்து ஆணிகள் ஆண்டவரை கைகள் அடித்து சொந்த ரத்தத்தை எங்களுக்காக கொடுத்து உன் ஹிருதயம் 2ஆக பிளந்து அதிலிருந்து ஆண்டவரையும் ரத்தம் வெளியே வந்தது என்று சொல்லப்பட்டுகிறது. எதற்காகப்பா, எதற்காக ஆண்டவரே அப்பா எங்களை மீட்கும்படியாக, எங்களை ரட்சிக்கும்படியாக, எல்லா மனுக்குலத்தின் பாவங்களை உடைக்கும்படியாக, சாபங்களை உடைக்கும்படியாக, சத்துருவின் கோட்டைகள் விழும்படியாக, சத்துருவை ஜெயிக்கும்படியாக கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்காக செய்த தியாகத்துக்காக, எங்களுக்காக செய்த இந்த நன்மைக்காக அப்பா 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 உங்களை நன்றி செலுத்துகிறோம் டேடி, நன்றி செலுத்துகிறோம்ப்பா. We thank you God. ஆண்டவரே உம்மை நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்மை நினைக்கிறோம், உங்களை நினைக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாள் உம்முடைய சிலுவையில நாங்கள் உங்களை நினைத்து ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களுடைய ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.